தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, நமது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமான நற்கருணையின் மாண்பை போற்றும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது ஆன்ம உணவான நற்கருணை நமக்கும் கடவுளுக்கும் இடையே இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது. நமக்கு நிலை வாழ்வை தரும் உன்னத கொடையாகிய நற்கருணையின் மீது நாம் ஆழமான பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருக்கவும், நம்முடைய வாழ்வில் நற்கருணை வழங்கும் அருளை பெற்று நமது வாழ்வை மேன்மைப்படுத்தவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை தாய் திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலியானது சின்னப்பன், ஆரோக்கிய மேரி, சத்யநாதன் குடும்பத்தின் நன்றி பலியாகவும், சகாயராஜ், ஞானமணி, சந்தோஷ்குமார், ஜான்சிரான் நன்றி பலியாகவும், வெங்கடேசன், விக்டோரியா, வென்சிலியோனா குடும்பத்தின் நன்றி பலியாகவும், ரமேஷ், டைசி, ஆரோக்கிய மேரி, அன்பரசன், சாருமதி குடும்பத்தின் நன்றி பலியாகவும், ஜான் பிரான்சிஸ், செல்வி குடும்பத்தின் நன்றி பலியாகவும், ரவிக்குமார், சலோமி குடும்பத்தின் நன்றி பலியாகவும், வினோத்குமார், ரோமியா குடும்பத்தின் நன்றி பலியாகவும், அருள் பெட்ரிஷியா குடும்பத்தின் நன்றி பலியாகவும், அன்னமேரி, சஞ்சீத், கோமதி குடும்பத்தின் நன்றி பலியாகவும், திரேசம்மாள், ஜி அந்தோனி சாமி, ஷல்லாமேரி, உச்சலம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், சுசேராஜ் மரித்து 7ஆம் நாளிலே நினைவு பலியாகவும், சகாயராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், அப்பாதுரை ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசிஜீர்ண ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்ம ஜெயராஜ், ஜெமிமா பிரியாரணி, தர்ம அந்தையா, ராஜம்மாள், இக்னேஷியஸ், நவீன் ஆண்மலை பாற்றிக்காகவும், காலி கொண்டையா, காலி கெத்தேரியம்மாள், மாதா சரளப்பன், டியா செல்வராஜ், சூமன்ராஜ் ஆரண்யாத ஆத்மாக்களுக்காகவும், உதிரிக்கை சலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காகவும், அருட்சகுதிரி அந்தோனி அல்போன்ஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்சகுதிரி ஆரோக்கியமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்சகுதிரி மேரி ஒரிங்கா ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உங்களுடைய பதிலாக, இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். படுவோம். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். படுவோம். இயேசுவே இரத்தத்தினால். அன்பு இயேசுவே, இதோ எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உண்மையை உடைத்து கொண்டு தந்த இந்த தெய்வீக பள்ளியிலே தயாரிப்பில்லாமல் நாங்கள் பங்கேற்ற நேரத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உங்கள் பதில், இயேசுவே இயேசுவே, நீர் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் அற்புதமான இந்த திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்திரளினீர். ஆனால் பல நேரங்களிலே அதனுடைய மாண்பையும் மதிப்பையும் நாங்கள் கண்டுணராமல் அவமதிப்பு செய்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். அன்பு இயேசுவே, இந்த நாளிலே எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எதற்காக நீர் இந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் ஏற்படுத்தினீரோ அதை நாங்கள் இழந்து அன்பு இல்லாமல், பற்று இல்லாமல், அடுத்தவர் மேல் அக்கறை இல்லாமல் உமது திருவுடலை மட்டும் வெறும் சடங்காக உட்கொண்டிருக்கிறோம். அத்தகைய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம்.
இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அனைவரும் இணைந்து உன்னதங்களிலே பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உம்மது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன உதித்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிரக்கமாயிரும். தூயவர் நீ ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்தொழுந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 3-8. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக,
ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 - 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே,
கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதின செய்தி அதிகாரம் 14, சொற்றொடர்கள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 முடிய. மார்க்கு எழுதின செய்தி அதிகாரம் 14, சொற்றொடர்கள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 முடிய. புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துன்னு நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடர்கள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் உள்ள பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள்.
அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்த நாளில்தான் நான் திராட்சை பரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழாடல் பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இயேசு நமக்காக கொடுத்த தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் விழாவாக எடுத்து கொண்டாடுகின்றோம். பென்னிஹின் என்கிற ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ப்ரீச்சர், ஒரு மிக பெரிய ஒரு சபையை கூட்டத்தை கொண்டவர். அவருடைய சபையை சார்ந்த மக்கள் அல்லது அவர் கூட்டத்திற்கு வர மக்கள் லட்சக்கணக்கான மக்கள். அப்படியாக ஒரு நாள் அவர் பிரசங்கிக்கிற பொழுது, அவர் ப்ரீச் பண்ணுற பொழுது இதை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை சொல்கிறார். பல்வேறு ஆராய்ச்சிகளின்படி எங்கே அதிகமான புதுமைகள் நடக்கிறதுனா கத்தோலிக்க திருவையிலே நடக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நற்கருணையை மையமாக கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏராளமான புதுமைகள், அவர் சொன்ன வார்த்தை, ஏராளமான புதுமைகள் பல ஆய்வுகளின்படி கத்தோலிக்க திருவையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நற்கருணையை மையமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த அற்புதமான உன்னதமான ஒரு கொடை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நற்கருணையிலே பல்வேறு புதுமைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்று வரை பல இடங்களிலே பல்வேறு நபர்கள் நற்கருணை ஆராதனைக்கு பிறகு தாங்கள் பெற்றுக்கொண்ட குணத்தை பற்றி, நலத்தை பற்றி, மாற்றங்களை பற்றி பல்வேறு இடங்களிலே சாட்சிகளாக ஒவ்வொரு இடங்களிலும் பல்வேறு திருத்தங்களிலே சொல்வதை பார்த்துருக்கிறோம். வத்திக்கானில் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க, எல்லா சாட்சிகளையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஆராய்ச்சி செய்து சயின்டிஃபிக்காக எது உண்மையோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியாக ஏறக்குறைய 150க்கு மேலே ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுமைகள் வத்திக்கானால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக புதுமைகள் நிறைந்த இந்த அற்புதமான ஒரு கொடையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல ஏன் இதை உணவாக ஆண்டவர் தந்தார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில நிகழ்வுகள் நம்ம பார்க்குற போது தொடக்க நூலில் 18வது அதிகாரத்தில் ஒரு உணவு என்ன சொல்கிறா, சாராவும் அபிரகாமும் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது தூரத்திலே ஆண்டவருடைய அடியவர்கள் 3 பேர் நிற்கிறார்கள். உடனே அபிரகாம் சென்று அவருடைய பாதங்களிலே விழுந்து வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டு வர்றாரு. அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே சொல்லுகிறார்கள், நீங்கள் அடுத்த இளவேனில் காலம் வரும், அப்பொழுது நீங்கள் குழந்தையோடு இருப்பீர்கள். உடனே போயிட்டு சாரா மறைந்து கொண்டே சிரிப்பார். ஏன்னா வயது ஆகி போச்சு, இன்றைக்கி கருவெல்லாம் செத்து போயிருக்கோம், இனி எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சாப்பிட்டு கொண்டு வந்து அவர்கள் கேட்பாங்க, சாரா ஏன் சிரிக்கிறாய், கடவுளால் ஆகாதது ஏதும் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு அடுத்த முறை அவர்கள் வரும்பொழுது குழந்தையோடு இருப்பதை அங்கே நம்ம அந்த நிகழ்வு சுட்டு காட்டுகிறது. ஒரு உணவு என்பது தடைகளை உடைக்கக்கூடிய உணவாக விவிலியத்திலே காட்டப்படுகிறது, ஒரு புது வாழ்வுக்குரிய உணவாக. இது மட்டுமல்ல, நம்ம விவிலியத்தில் பார்க்குற பொழுது எக்ஸோடஸ் என்று சொல்லப்படுகிற விடுதலை பயணத்தில் 12வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் மோசே சொல்லுவார், வாங்க விரைவாக உங்களுடைய இடைக்கச்சைகளை கட்டிக்கொள்ளுங்கள், காலிலே செருப்பை அணிந்து கொள்ளுங்கள், கைகளிலே கோலை வைத்து கொண்டு விரைவாக உண்ணுங்கள், வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த உணவை உண்டு விட்டு அவர்கள் செல்லுகிற பொழுது செங்கடலை 2ஆக பிரிக்கப்பட்டு நடந்த நிகழ்வு அங்கே நடக்கிறது. தடைகள் உடையக்கூடிய நிகழ்வாக ஒவ்வொரு உணவும் தடைகள் உடையக்கூடிய நிகழ்வாக காட்டப்படுகிறது, புது வாழ்வினுடைய அடையாளமாக காட்டப்படுகிறது. அதே போல் நம்ம 1 அரசர் புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே நாம் அடிக்கடி பார்த்துருக்கிறோம், எலியா சாரிபாத்து கைம்பெண்ணோடு பேசுகிற நிகழ்வு. அவங்க சொல்லுவாங்க, மாவு அவ்வளோதான், கொஞ்சம் கைப்பிடி அளவு மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இதை நாங்கள் செய்து உண்டு விட்டு சாகத்தான் போகிறோம், அம்மா நீ போய் எனக்கு கொண்டு வா அப்படி சொல்லும்பொழுது இந்த உணவை அவள் படைத்த பிறகு என்றைக்குமே குறையாதபடிக்கு எண்ணெயும் மாவும் அவர்கள் பஞ்சம் தீரும் வரை இருந்ததாக விவிலியத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஆக 3 வகை, இது மட்டும் நிறைய இருக்கு. இன்னும்
இந்த 3 வகையான உணவுகள் எதை குறித்து காட்டுகிறது? ஒவ்வொரு உணவும் பகிரப்படுகிற பொழுது ஒரு புது வாழ்வினுடைய அடையாளமாக, நியூ லைஃப், புது வாழ்வினுடைய அடையாளமாக, தடைகள் உடைகிற அடையாளமாக, நம்முடைய துக்கங்களையெல்லாம் கடக்கிற ஒரு அடையாளமாகத்தான் கடவுள் இதை கொடுக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்வு தான் எடுத்துக்கொண்டு கடவுள் இன்றைக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் எடுத்த விடுதலை பயண புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் மோசே செய்து கொண்ட உடன்படிக்கை. மோசே என்ன செய்கிறாரு? வந்து மக்களோடு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடத்தை கட்டிவிட்டு அதனை சுற்றி 12 தூண்கள். 12 தூண்கள் என்பது 12 குலத்தை 12 குலம் இருந்தது இல்லையா, அந்த குலத்தை குறிப்பதற்காக, அந்த குல முதுவர்களை குறிப்பதற்காக 12 தூண்களை அங்கே அமைக்கிவிட்டு அதன் பிறகு வழியாற்றுகிறார். இயேசுவும் இருந்தார், அவரை சுற்றி 12 பேர் இருந்தார்கள். அப்படியே பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாக காட்டப்படுகிறது. அடுத்து என்ன செய்கிறார்? மோசே ஆடை வெட்டுகிறார், பலியிடுகிறார். பலியிட்டு ஒரு களத்திலே எண்ணெயை வைத்துக்கொண்டு, களத்திலே இரத்தத்தை வைத்துக்கொண்டு மீதியை மக்கள் மேல் தெரிக்கிறார். ஏனென்றால் அது ஒரு அடையாளமாக, சுத்திகரிப்பின் அடையாளமாக, ஒரு புதுவாழ்வினுடைய அடையாளமாக அந்த நிகழ்வு நடக்கிறது. அதே நிகழ்வு தான் புதிய உடன்படிக்கையாக இன்றைக்கு நடக்கிறது. 2வது வாசகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த கூடாரம் இப்படி இருந்தது, ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய கூடாரம் அதைவிட பெரியது. பழைய ஏற்பாட்டிலே பலியிடப்பட்ட விலங்குகளுடைய இரத்தம், அது பல்வேறு விலங்குகளுடைய இரத்தம். ஆனால் இங்கே பலியிடப்படுவது ஆண்டவர் இயேசுவினுடைய சொந்த இரத்தம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு நிகழ்வை இயேசு ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன சொல்ல வருகிறார்? ஏதோ ஒரு கடமைக்காக ஏற்படுத்தப்பட்டதா? இன்றைக்கி நிறைய நேரங்களில், சாமி நான் 30 வருஷமாக நான் வாங்குகிறேன், நான் கேட்டது எதுவுமே நடக்கலை, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நான் நினைக்கிற காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. எப்பொழுது ஆண்டவருடைய உடலை நம்பிக்கையோடு நம்ம உண்ணுகிறோமோ, தயாரிப்போடு நம்ம உண்ணுகிறோமோ, அதற்குரிய மாற்றங்கள் நிச்சயமாய் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய சொந்த அனுபவத்திலே நான் நிறைய புதுமைகளை கண்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பேர் என்னிடத்திலே வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது ஒரு புது வாழ்வினுடைய அடையாளமாக, புதுமைக்காக அல்ல, ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினார் என்பதை புரிந்து கொண்டால் நம்ம இந்த ஒரு நற்கருணை என்பது இன்னும் மென்மேலே நம்ம மதிப்பளிக்கக்கூடியதாக, மாண்புமிக்கதாக நாம் கண்டுணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு தான் சாவதற்கு முன்பாக எல்லாரையும் ஒன்று கூட்டி, 12 பேரையும் ஒன்று கூட்டி ஜெபித்து அதற்கான தயாரிப்பை மேற்கொண்டு அப்பத்தை எடுத்து பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? சத்தமா, இது என் உடல், இது என் நினைவாக செய்யுங்கள். அதே மாதிரி கிண்ணத்தை எடுத்து என்ன சொல்கிறார்? இது என் இரத்தம், உங்களுக்காகவும் பலருக்காகவும் கொடுக்கப்படுகிற என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆக இந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் ஏதோ சடங்கு அல்ல. ஒருவேளை சடங்கு மாதிரி நம்ம பார்த்தோன்னா நம்ம மிகப்பெரிய தவறை செய்கிறோம் என்பது அர்த்தம். அந்த நிகழ்வு அழகாக இருக்கும். எல்லாரையும் ஒன்று கூடுதல். ஒன்று கூட்டினோடனே இயேசு என்ன செய்கிறார்? முதல்ல என்ன செய்கிறார்? எல்லாம் பாஸ்கா உணவுக்கு ஒன்று சேரும்போது என்ன செய்கிறார்? இயேசு என்ன பண்ணார்னா, என்ன பார்த்து முறைகிறீங்க? என்ன செய்கிறார்? பாதங்களை கழுவுகிறார். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. முதல்ல எல்லாம் போன உடனே நடக்கிற நிகழ்வு என்ன? பாதங்களை கழுவுதல். அப்போ திருவிருந்தினுடைய அடையாளம், தயாரிப்பு எது? பாதம் கழுவுதல். அந்த பாதம் கழுவினுடைய அடையாளம் எது? பணிதல், குனிதல். நம்ம எல்லா இடங்களிலும் நான் பார்த்துருக்கேன். இங்கேயும் பாதம் கழுவும்போது காலெலாம் இழுத்துக்குப்பாங்க. நம்முடைய யார் பாதத்தை கழுவுறமோ காலை ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு காலை இழுத்துப்பாங்க, அழுவாங்க, கண்ணீரோடு இருப்பார்கள். ஏன்னா ஃபாதர் பாதம் கழுவுறாரு அப்படிங்கிற ஒரு நிலை. நம்ம கழுவுறதுக்கே அப்படி இருக்க, இயேசு பல்வேறு புதுமைகளை செய்து, ஏராளமான புதுமைகளை செய்தவர், உயிர்ப்பு கொடுத்தவர், வாழ்வில் இறந்து போனவர்களெல்லாம் எழுப்பி விட்டவர். பாதம் கழுவுனா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவதுன்னு துடிக்கிறார் பேதுரு. நான் கழுவித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் இயேசு. இந்த பாதம் கழுவுதல் என்பதன் அடையாளம் என்னென்னா, இறங்கி வருதல். இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி வா. நான் தான் இருக்காத, அகங்காரத்தோடு இருக்காத, நான் தான் அழகு, நான் தான் அறிவு, நான் தான் எல்லாம், என்னை தவிர யாரும் இல்லை என்கிற நிலையில் இருந்து எப்பொழுது இறங்கி வருகிறாயோ அப்பொழுது தான் அது திருவிருந்து. எப்பொழுது பாதங்களை கழுவுகிறாயோ, அடுத்தவருடைய வாழ்வை தொடுகிறாயோ அப்பொழுது தான் அது திருவிருந்து. எப்பொழுது துடைக்கிறாயோ, அவருடைய கண்ணீரை, அவருடைய வாழ்வினுடைய கஷ்டங்களை துடைக்கிறாயோ
அப்போது தான் திருவிருந்து. அதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுறார். அதை தான் என் நினைவாக செய்யுங்கள் என்றால் போய் சாப்பிட்டு போகிறதுக்கு அல்ல, வெறும் நன்மையை நாக்கு வாங்கிட்டு போகிறது கிடையாது. சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரவங்க மொய் வச்சுட்டு கல்யாணத்துக்குலாம் போக முடியாது, எதுக்கும் போக மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக மொய் வச்சு சாப்பிட்டு அது முடிஞ்ச பிறகு போய் சும்மா ஃபோட்டோவுக்கு நிற்கிறோமா போயிட்டே இருப்போம். அதில் உறவு இருக்காது, உண்மையான உறவு இருக்காது, உண்மையான பந்தம் இருக்காது, உண்மையான நட்பு இருக்காது. இன்றைக்கி நிறைய கத்தோலிக்க திருவையில் கூட பாதி பூசைக்கு வருவாங்க, உண்டியில் காசு போடுவாங்க, நன்மையை வாங்குவாங்க, பூசை முடியும் மாதிரி வெளியே போயிடுவாங்க. ஏறக்குறைய இப்படித்தான் ஒன்றுபடுத்தாத உணவாக இருக்கிறது, ஒன்றிணைக்காத உணவாக இருக்குது. நாமும் தான் நிறைய நேரங்களில் நம்ம செய்கிற காரியங்கள்லாம் தயாரிப்பு இல்லாத ஒரு நற்கரனை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம், தயாரிப்பு இல்லாத திருவிருந்தில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இப்போ படிங்க, ரொம்ப மிக முக்கியமான வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17லேருந்து 34, அதில் 18 மட்டும் 1லேருந்து படிங்க. மணி 17 படிங்க. 1 கொரிந்தியர் 17. இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன், ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. இந்த பகுதிக்கு தலைப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரின் திருவிருந்து. என்னது? ஆண்டவரின் சத்தமா ஆண்டவரின் திருவிருந்து. அதில் முதல்ல சொல்கிற வார்த்தை பவுலடியார் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள்லாம் ஒன்று கூடி வரும் பொழுது ஆக்சுவலாக நன்மை விளைய வேண்டும், ஆனால் நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. ஏன்னா யாரும் திருவிருந்துக்காக வருவதல்ல. நிறைய பேர் அடுத்தவங்க எப்படிக்கிறாங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கைனா, அடுத்த கதைனா, இதை பற்றி வராங்க. அதனால் நன்மையை விட தீமை தான் அதிகமாக விளங்குகிறது. 2வது அடுத்த படிங்க 18. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும் பொழுது உங்களுடைய பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். நான் கேட்குறேன், பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அப்புறம் ஓரளவு அதை நம்புகிறேன். ஆமாம், பிளவு இருக்குதான். அப்புறம் உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். கட்சிகள் தேவைதான், கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யார் என வெளிப்படும். கட்சிகள் எதுக்கு? கட்சிகள்லாம் இருக்கும், குழுக்கள்லாம் இருக்கும். ஏன் இருக்குதுன்னா, உங்களுள் தகுதியானவர் யார், ஆண்டவருடைய காரியங்களை ஏறெடுத்து செல்கிறவர் யார் அப்படின்றதுக்காக தான் அந்த கட்சிகள்லாம், அந்த குழுக்கள்லாம். ஆனால் என்ன நடக்கிறது? படிங்க. நீங்கள் இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவருடைய திருவிருந்து அல்ல. ஏன்னா பிளவு இருக்கிறது, அதில் ஒற்றுமை இல்லாத உணர்வு இருக்கிறது, எண்ணங்கள் சரியாக இல்லை. பல இடங்களில் மற்றவங்க போய் வாசிக்கும் பொழுது அவங்க எந்த கட்சி, எந்த ஜாதி, எந்த மொழி அப்படி தான் பார்ப்பாங்க. என்ன படிக்கிறாங்களாம் பார்க்க மாட்டாங்க. யார் மேலே போகிறா, யார் நிற்கிறா, யார் ஃபாதர் கூட வத்தி எடுத்துகிட்டு போகிறா, யார் தூபம் போடுறா, யார் பாடுறா, எந்த பார்வையோடு பார்க்குறான்னா யார், அவங்க யார். இது திருவிருந்து அல்ல, இதற்காக ஆலயம் அல்ல. இந்த கட்சிகளும் குழுக்களும் நம்மை வளர்த்தெடுப்பதற்காக தான், தகுதியுள்ளவர்கள் யார் என்பதை காட்டுவதற்காகத்தானே தவிர மற்றபடி இது பிரிவினையை உருவாக்குவதற்காக அல்ல. அப்புறம் படிங்க. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். அப்புறம் இதனால் சிலர் பசியாக இருக்க, வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். அப்புறம் சரி, இதை படிங்க. உண்ணும் நேரத்தில் அப்போ என்ன பழக்கம்னா, இந்த திருவிருந்தை வீட்டிலேருந்து உணவு கொண்டு வருவாங்க, உணவு கொண்டு பகிர்ந்து உண்ண வேண்டும் இதில். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கடகடன்னு சாப்பிட்றாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த உணவை அவங்களே சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. அங்கே ஏழைகள் இருப்பார்கள், தேவையுள்ளவர் இருப்பாங்க, அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆக இந்த உணவு என்பது ஒரு நிறைவான உணவாக செல்லவில்லை. அங்கே தயாரிப்பும் இல்லை, அந்த கன்சர்னும் இல்லை, ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் என்கிற எண்ணமும் இல்லை. இப்படிலாம் இல்லாத ஒரு நிலையை. அதுக்கப்புறம் படிங்களேன். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? உங்களுக்கு இருக்கிற ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? இப்படிப்பட்ட மனநிலையோடு சாப்பிட உங்கள் வீடு இருக்க, வீட்டில் சாப்பிட்டுக்க வேண்டியது தானே, வீட்டில் இருக்க வேண்டியது தானே. தயாரிப்பே இல்லாமல் இங்கே வந்து அதுக்குரிய மதிப்பே இல்லாமல் ஏன் இந்த திருவிருந்தை உண்கிறீர்கள் என்பதுடைய அர்த்தம். இதை ஒரு உணவு மாதிரி உண்டு போனீங்கன்னா
தயாரிப்பு இல்லாமல் மாண்பும் மதிப்பும் இல்லாமல் இந்த நற்கருணை உண்டீங்கன்னா எதற்கு நீங்கள் இதை உணவு எடுக்கிறீங்க? இது வீட்டிலேயே உணவு சாப்பிட்டு போகலாமே அப்படின்றது தான் சொல்லுகிறார்கள். அப்புறம் அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். அடுத்த வரி படிங்க, கேளுங்க. இது நம்ம ஏதோ கொண்டாடுகிறது ஏதோ புது சடங்கு கடை. அதை சொல்கிறார் பவுலடியார். சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க, பரவாயில்ல. அப்போ அதாவது நான் என்ன பெற்றுக்கொண்டானோ அதான் ஒப்படைக்கிறேன். 27 படிங்க. ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் ஆண்டவர் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். தயாரிப்பு இல்லாமல் இந்த திருவிருந்தை உட்கொள்ளலாகாது. வந்துட்டு கோயிலுக்கு வெளியே உட்காந்துட்டு ஃபுல் கதை பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அங்கே வரக்கூடாது. ஃபுல்லாக கோயிலுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக செல்ஃபோனை ஃபுல்லாக பார்த்துன்னுட்டு ரீல்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நன்மைக்கு உள்ளே வரக்கூடாது. பக்தியாக ஜெபிக்க வேண்டிய குழந்தைகளெல்லாம் வெளியே கூட்டு வச்சுன்னு விளையாடி பார்க்குறது, அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப நன்மை வாங்கிறது உள்ளே வரக்கூடாது. யாராவது தவறான முறையில் இந்த திருவிருந்துக்கு எதிராக நீங்கள் செய்தால் நீங்கள் ஆண்டவருடைய திருவுடலுக்கு எதிராக குற்றம் புரிகிறீர்கள். நீங்கள் சாதாரண குற்றம் இல்லை. அதுக்கப்புறம் படிங்க. எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தில் பங்கேற்க வேண்டும். நீங்கள் உணவு உண்பதுக்கு முன்னாடி ஒரு சோதித்தறிதல், கடவுளையே நான் உனக்கு எதிராக பாவம் செஞ்சுருக்கேன், இந்த உணர்வு இல்லாமல் நீங்கள் பங்கேற்கலாகாது. அதன் பிறகு ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதை முதல்ல ஒருத்தர் செஞ்சார். யாருன்னா யூதாஸ் இஸ்காரியாத். அவரும் ஆண்டவரோடு இணைந்து உண்டார். ஆனால் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தம் என்பதை உணராமலே உண்டார். அதனால தான் அவர் காட்டி கொடுத்தார். அதனால தான் அவர் ஓடிப்போனார். அதனால தான் அவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவிருந்து என்பதோ ஏதோ ஒரு பழக்கத்திற்காகவோ சடங்குக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. திருப்பள்ளியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியும் விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகனாக்கா பைபிளில் இருக்கிற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம செய்த பாவ மன்னிப்பு வழிபாடு விவிலியத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய இறைவாக்குகள் விவிலியத்தில் இருக்கிறது. ஆக எல்லாமே நாம் கொண்டாடுகிற இந்த திருவிருந்து எல்லாமே விவிலியத்தினுடைய அடிப்படையிலே, ஆண்டவருடைய வாக்கினுடைய அடிப்படையிலே. மோசே ஆண்டவருடைய வாக்கை உரைக்கும் பொழுது எல்லாம் எழுந்து நின்று நாங்கள் பின்பற்றுவோம் என்றார்கள். அதான் முதல் வாசகம். இன்றைக்கு நிறைய நேரங்களிலே நம்முடைய ஆலயங்களிலே கோவிலுக்கு வெளியே பல பேர் குழுக்களாக கூடிக்கொண்டு பூச நேரத்தில், நன்மை நேரத்தில், அவர் பாடுபட மனமும் நேரத்தில் உட்காந்து கும்பலாக பேசுவான். எதற்காக வருகிறோம், ஏன் வருகிறோம் என்று தெரியாமலே பல பிள்ளைகள் இந்த நாளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்திற்கு. நாம் எதை உட்கொள்கிறோம் என்கிற பயபக்தி இல்லாமல் அதை உண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக என் அன்புக்குரியவர்களை, வெளியே மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற நாமும் தான் நிறைய நேரங்களில் தயாரிப்பு இல்லாமல் உண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம் வல்லமையை ஏற்படுத்தக்கூடியது, வலிமையை தரக்கூடியது, மாற்றங்களை தரக்கூடியது, புது வாழ்வை தரக்கூடியது, புத்துணர்ச்சியை தரக்கூடியது, தடைகளை உடக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வல்லமையான திருவுடல திரு ரத்தத்தை தகுதி இல்லாமல் உண்ணக்கூடாது என்பது தான் இந்த நாளினுடைய மையமான செய்தி. ஏனென்றால் இயேசுவே இறங்கி வந்து விலங்குகளுடைய இரத்தங்கள்லாம் வேணாம், என்னுடைய இரத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி சாவின் மூலமாக இந்த புதன் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார். அவரே இறந்து ஏற்படுத்தி கொண்டார் என்பதை இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய திருவுடலை திருரத்தை உண்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தயாரிப்போடு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை என்பதை உணர்ந்து, அவருடைய தியாகம் என்பதை உணர்ந்து, அவருக்கு எதிராக நாம் செய்த காரியங்கள்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு பெற்றுக்கொள்ள வேண்டும். தயாரிப்போடு உண்போம், தடைகள் எல்லாம் உடையட்டும். ஆமேன். எழுந்து நிற்போம், இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நற்கருணையை மையமாக கொண்டு இருக்கும் நற்கருணை சமூகமாகிய எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் நற்கருணையின் மீது ஆழமான பற்று கொண்டிருக்கவும், மக்களை தங்களுடைய மறைவுரைகளாலும் வழிபாட்டு கொண்டாட்டங்களினாலும் நற்கருணை பக்தியில் வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் இந்திய நாட்டு தலைவர்கள் மக்களின் நன்மையையும் நாட்டின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மனதில் கொண்டு செயல்படவும் மக்களுக்கான திட்டங்களை வகுக்கவும் அருள் தாரும். மேலும் எம் நாட்டில் மக்களுக்கான நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எம் பங்கு திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். எம் பங்கு என்னும் திரு அவை நற்கருணை சமூகமாக வளரவும், எம் பங்கில் உள்ள அனைத்து வயதினரும் நற்கருணை பக்தியில் வளரவும், நற்கருணையின் அருள் எங்களுடைய குடும்பங்களில் நிறைந்து எங்கள் குடும்பங்களில் நிறைவான ஆசீர் பெருகவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, புதிய கல்வி ஆண்டை தொடங்கியுள்ள எம் படிக்கின்ற மாணவ மாணவியர்க்காக மன்றாடுகின்றோம். படிக்கின்றவர்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் தந்திருளும். நல்ல முறையில் படிக்கவும், தங்களது சிறந்த கல்வி அறிவினால் தங்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை தேர்ந்து கொள்ளவும் தேவையான அருளை தந்திரல படிக்கின்ற இளம் தலைமுறையினை நன்கு வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணை மீது ஆழமான பக்தியையும் நம்பிக்கை கொண்டு வாழவும், மனிதர்கள் என்ற முறையில் எங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீர் மன்னித்து உமது உறவில் ஒன்றிணைய தேவையான வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக பக்தியோடு ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவன் நேரே, நம்பிக்கையோடும் விசுவாசமும் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு மன்றாடுகிறோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்களின் அடிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: பாண்டவர்களே, திருப்பலியினுடைய உன்னதமான உச்சகட்ட நேரம் இது. தூயாவினுடைய ஜெபங்களை இப்பொழுது ஏறெடுக்கிற பொழுது தூயாவியானுடைய வல்லமையால் சாதாரண உடலும் அப்பமும் திருவுடலாகும் திரு ரத்தமாக மாறுகிறது. தூதர்கள் இந்த பீடத்தின் புடை சூழ விண்ணவரை வாழ்த்தி வரவேற்று இதோ இந்த வேளையிலே திரு நிகழ்வு ஆரம்பமாகிறது. இந்த வேளையிலே நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து இந்த வல்லமையான புது வாழ்வு தருகிற
தடைகளை உடைக்கக்கூடிய நிச்சயமான வல்லமையான வாழ்வு தருகிற இந்த திருவுடல் திரு ரத்தத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வானகத்தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று புண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை மிகுந்த தம் திருக்கைகளா கிண்ணத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி இறைப்புகழ் கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவைனி குந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை, தேவையை ஆண்டவருடைய வல்லமையான கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரலும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரக்கம் வையும். இதோ இறைமகனேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே. அன்பார்ந்தவர்களே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டினை மிக அழகாய் சிறப்பித்த புனித செபஸ்தியார் அன்பிய பகுதி மக்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பமாகிறது. அந்த நாளிலே மறைக்கல்வி மாணவ மாணவர்கள் அந்த திருப்பலியை சிறப்பிக்கிறார்கள். ஆகவே தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை வாழ்த்துகிறோம் முன்கூட்டியே. அன்று சிறப்பாக உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த புதிய கல்வி ஆண்டிலே இறைவன் ஞானத்தையும் கல்வியும் நிறைவாய் வழங்க அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக அடுத்த வருடம் பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுத்து ஜெயிப்போம். வருகின்ற 4/6/2024 அன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய் அன்று மாலை 6 மணிக்கு புனித அந்தோணியாருடைய ஜெபமாலை நற்கருணை ஆராதனை திருப்பலி நடைபெறும். அனைத்து பங்கு மக்களும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம வழக்கமாக விட நம்ம தேர்பவனிலாம் இருக்காது. அந்த அன்றாட புனித அந்தோணியாருடைய அருள் உணவும் அதனால் இருக்காது. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்த நாட்களிலே 6, 7, 8 ஆகிய நாட்களிலே நம்முடைய விழாக்களை கொண்டாடுகிறோம். நம்முடைய மலை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஏற்கனவே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வெளியிலே அழைப்பிதழ்கள் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் நாளில் நம்முடைய அருட்பணி அருளானந்தவர்கள் வருகிறார், நிதி நிர்வாகி, செங்கல்பட்டு மறை மாவட்டம். அந்த நாள் சிறப்பிக்கிறவர்கள் கிளை பங்கு மக்கள். 2வது நாள் நற்கருணை பெருவிழா சிறப்பிக்கிறவர்கள் இளையோர்கள், பக்த சபைகள் மற்றும் பணிக்குழுக்கள். 3வது நாள் பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள். 3வது நாளிலே 6 மணிக்கு நம்ம ஆலயத்தில் ஒன்று கொடுக்கிறோம். அங்கே நம்முடைய சிறிய ஜெபமாலையோடு துவங்குகிறோம். இங்கே ஜெபமாலை துவங்கிட்டு உடனடியாக குருக்கள் இல்லம் மந்திரிக்கப்படுகிறது. குருக்கள் இல்லம் மந்திரிக்கப்பட்ட பிறகு இங்கிருந்து தேர்பவனி இருக்கிறது. நம்ம தேர்பவனி இங்கிருந்து கொண்டு சென்று அங்கே திருப்பலியை ஆயரவர்கள் நிறைவேற்றுவார். முதல் நாள் கொடியேற்றம். 2வது நாளில் நம்ம ஃபாதர் சத்யசீலன் நிர்வாகி புனித டொன்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி பன்னூர், அங்கிருந்து டான்போஸ்கோ பன்னூர்லேருந்து வராங்க. அதனால் ஆராதனையை ஷாஜி ஆண்டனி டிவைன் ரெட்ரீட் சென்டர்லேருந்து ஷாஜி ஆண்டனி அவர்கள் வழி நடத்துகிறார். ஆகவே அனைவரும் நேரத்தோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இதில் முக்கியம் என்னன்னாக்கா, இந்த விழாவை நடத்துவதற்கு நம்ம தான் நடத்தணும். இந்த விழாவில் ஏராளமான செலவினங்கள் இருக்கிறது. ஏன்னா எல்லாமே ஒரு விழா நடத்துறது, ஒரு திருவிழா நடத்துறது சாதாரண காரியம் இல்லை. பூக்களுக்கென்று, குருக்களுக்கென்று, உணவுக்கென்று, குருக்களுக்கான உணவுக்கென்று, அப்புறம் மற்ற தேவைகள், நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தான் இதை நடத்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய பங்களிப்பு என்பது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய உதவி இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஆகவே உங்களால் எல்லா ஆளுக்கு, ஒவ்வொரு குடும்பத்தையும் சார்ந்தவர்கள் உங்களால் என்ன முடியுமோ அது நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நம்ம திருவிழாவை நடத்த முடியும். ஆகவே தயவு செய்து மீண்டுமாய் கேட்கிறேன், உங்களுடைய தாராளமான உதவிகளை நீங்கள் செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம புனித அந்தோனியார் திருவிழாவுக்காக அதனைத் தொடர்ந்து நம்ம நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த திருவிழாவை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டும். இந்த திருவிழாவிலே நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் நிறைவாக தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாருன்னா கொடுப்பாங்கன்னு நினச்சின்னு விட்டிங்கன்னா திருவிழா நடக்காது. அதனால் உங்களுடைய பங்களிப்பாக என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக எவ்வளவாக இருந்தாலும் அது மிக மதிப்பிற்குரியதே. அதனால் தயவுசெய்து என்னை அணுகி, இல்லை நான் அணுகும் பொழுதோ நீங்கள் என்னை அணுகும் பொழுதோ நீங்கள் சந்திக்கும் பொழுது கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருவிழாவுக்குள்ளே கொடுத்துருங்க. கொடியேற்றத்துக்கு முன்னாடி கொடுத்தா தான் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்று ஒழுங்குபடுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லும்போது, ஃபாதர் நீங்கள் சரியாக கேட்க மாட்டேங்க ஃபாதர் அப்படின்றாங்க. எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரில. அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய தாராளமான உதவிகளை நல்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவித்தபடி நம்முடைய திருவிழா கணக்கு வழக்கிலே ஒரு சில அன்பியங்கள் இன்னும் பெயர் பட்டியலை தரவில்லை. எப்போ பெயர் பட்டியலை தரீங்களோ அப்போ தான் கணக்கு முடிச்சதாக அர்த்தம். எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்குன்ட்டு. ஒரு சில அன்பியங்கள் இன்னும் தரவில்லை என்று நம்முடைய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே தயவுசெய்து இன்னும் கொடுக்காதவர்கள் யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க என்கிற கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கும்படி அன்போடு. காசு கொடுத்துருக்கீங்க, யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்ற கணக்கு வழக்கு வந்து சேரவில்லை. அதை நம்ம எப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். கொடுக்காத அன்பிய தலைவர்கள் இந்த வாரத்துக்குள்ளாக கொடுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் பிள்ளைகளே, 11th 12th மார்க்கு, 10th 11th 12th மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் நீங்கள் சொல்லாதீங்க, மார்க் லிஸ்ட்டை கொடுத்துருங்க. மார்க் லிஸ்ட்டை ஒரு ஜெராக்ஸ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு ஆயர் வரும்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். ஏற்கனவே அறிவித்தபடி நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழியிலே நம்ம ஊக்குவிக்க வேண்டும். அதற்காக ஒரு சிறிய முயற்சி துவங்க இருக்கிறோம். டிஎன்பிசி எக்ஸாம் வருகிறது. நிறைய பேர் இப்போது எழுதி நம்ம சோமமங்கலத்தில் நம்முடைய பங்கை சார்ந்தவர் வெற்றி பெற்று இப்போது ரெவென்யூவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே போல் அடுத்த எக்ஸாம் வருது. எப்போ வருதுன்னு சொன்னாங்க, ஜூன் 28 டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் படிக்க வேண்டிய பாடங்கள்லாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பாடங்களை படித்தாலுமே நம்ம கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் படிக்கக்கூடிய ஆர்வமுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வந்துட்டு இன்னொரு நாள் நிற்கிற ஆளுங்கள்லாம் கிடையாது. நம்முடைய பங்கிலே படிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு 3:30 மணி அளவில் ஆலயத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அவங்களுக்கு ஜூன் மாதம் அனௌன்ஸ்மெண்ட்டு, செப்டம்பரில் எக்ஸாம். ஒரு 6 மாதம் 3 மாதம் நன்றாக படித்தாங்கன்னா, ஒரு குரூப்பாக படித்தாங்கன்னு சொன்னால் இதை கிளியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை யார் வழி நடத்த போகிறாருன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியினுடைய ஐஏஎஸ் அகாடமி ராமபுரத்தில் இருக்கிறது. அதனுடைய டைரக்டர் வரார் 3:30 மணிக்கு. ஆகவே படிக்கக்கூடிய பிள்ளைகள், படிக்க ஆர்வமுடைய பிள்ளைகள் படிச்சிடும் ஃபாதர், இதுக்கு டாப்பர்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் உங்களால் இப்போ 3 மாதம் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவர்கள் வந்தாலே போதும். நமக்கு தேவை ஒரு 10 பேர். ஏற்கனவே பேசும்பொழுதே 2-3 பேர் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது என்றார்கள். யாருன்னா நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகள் ஆர்வமாக இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு 3:30 மணிக்கு நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். 3:30 மணிக்கு அவர் பேசுகிறார், பிள்ளைகளோடு பேசுகிறார், எப்படி தயாரிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்று. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் பார்க்குற ஒரு விஷயம், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், இங்கேருந்து அரசாங்கத்திலே ஆசிரியரில் இன்னும் அதிகாரமிக்க பதவியிலே இன்னும் நிறைய பேர் போகலை. அதிகாரமிக்க பதவியில் நம்ம போகணும். அதனால் பிள்ளைகள் தயவு செய்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இது யார் காலேஜ் முடிச்சிருக்கீங்களோ அவங்க வாங்க. 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் வந்துட போகிறீங்க, அப்புறமா பார்த்துக்கலாம்லாம். இப்போது யார் காலேஜ் முடிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் வந்தால் போதும்.
திருப்பலி நிறைவில் ஒரு 10 நிமிடம் இன்றைக்கி ஆண்டவருடைய திருவுடல் திறத்த பெறுவேன்றதுனால ஒரு 10 நிமிடம் மட்டும் நம்ம ஆராதனை நாம் செய்து நம்ம அன்றைய நாளை முடிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உயர் மதிப்புள்ளும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்தின் வருவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய நிற பாடலோடு நம்ம ஆராதனை ஆரம்பிப்போம். எழுந்து நிற்போம். இருக்கரங்களையும் விரித்தபடியாய் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து, இயேசப்பா, உம்முடைய திருவுடலுக்காகவும் திரு ரத்தத்திற்காகவும் நன்றி. எங்களை வளப்படுத்துவதற்காகவும் வலிமை தருவதற்காகவும் நீர் உம்மையே உடைத்து கொண்டு சிலுவை சாவை ஏற்று எங்களுக்காக பலியான தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நாள்தோறும் வல்லமையையும் ஆற்றலையும் தர வேண்டும். எங்களுக்கு சுகத்தை தரணும். ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வமே, உம்முடைய அன்பிற்காய் நன்றி, எங்களை தேடி வந்த கிருபைக்காய் நன்றின்னு சொல்லி, நற்கருணை நாதரே துணையாக வாருமேன்னு சொல்லி பாடலோட ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? கரங்களை தட்டி நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக
நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேன் இவ்வேளை, துணையாக வாருமே, துணையாக வாருமே. மாறாத பாசம் மனம் திறந்து பேச மறுரூபமாகிட, துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. பாடுவோம். நற்கருணை நாதர் எனது இந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமென்னு சொல்லி பாடுவோமா? எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. நிலையில் மனம் திறந்து பேச மறுரூபமாகிட, துணையாக வாருமே, துணையாக வாருமே. மறுரூபமாகிட, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. இயேசுவே எங்களை தொடும் ஆண்டவரே, நற்கருணை நாதரே எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட, துணையாக வாருமே, துணையாக வாருமே. துணையாக வாருமே. நற்கருணை நாதரே, நற்கருணை இயேசுவே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணை. இயேசுவே இயேசுவே மை போற்றுகிறோம். இயேசுவே 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 எங்களை தொடும். இயேசுவே எங்களை தொடும் ஆண்டவரே. எல்லாம் முழந்தார் படிடுவோம். கரங்களை விரித்தபடியாய் இயேசுவை நோக்கி நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், நம்முடைய தேவைகளை, நம்முடைய நிறுவனங்களை, நம்முடைய தொழிலை, நாம் செய்கிற பணிகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை, பிள்ளைகளுடைய படிப்பை, அவருடைய ஒழுக்கத்தை, அவருடைய வாழ்வை, அவருடைய திருமண வாழ்வை ஆண்டவரே தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. கணவனை மனைவியை தொட வேண்டும். ஆண்டவரே என்னுடைய பேரன் பேத்திகளை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே தொடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த வல்லமையான ஆசீர்வாதமான நாளில் ஒப்பு கொடுங்கள். இயேசுப்பா எங்களை தொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய ஜெபங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னுடைய குடும்பத்தை தொடுங்க. இயேசுவே என் பிள்ளைகளை தொடுங்க. இயேசுவே என்னுடைய முயற்சிகளை தொடுங்க. இயேசுவே என்னுடைய தடைகளை உடைங்க. இயேசுவே என்னை தொடுங்கப்பா, நான் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்கள். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம்,
உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஏசப்பா ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. பேர் சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்கள் மகளுடைய பேரை, உங்கள் மகனுடைய பேரை, உங்கள் கணவனுடைய பேரை, மனைவியுடைய பேரை, உன் தாயுடைய பேரை, தந்தையுடைய பேரை, நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய பெயர்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிற நேரம் இதோ நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொடுகிற நேரம். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன் உறைவிடம் நெருங்காது, செல்லும் வழியெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். இந்த நம்பிக்கையோட மாண்புயர் பாடலை பாடி இறுதி ஆசி பெறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் முதுமேற்பேன் பயனை இடைவிடாமல் தூய் தொடர்ந்து மகிழ் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.